இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரை வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க. எந்த கார் வந்து இருக்காங்களோ அந்த உமர் வாங்கி ஓட்டின்னு போனாரு. சோனு, மோனு, தேவேந்தர் அப்படிலாம் ஒரு பேர் இருக்குதுங்க. ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இருந்தாலும் எப்படி அவர் அதை ஓட்டினாரு? அங்க பக்கத்து 5 கோவில் இருக்கு. இந்து கோவில் இருக்குது, முஸ்லீம்காரங்க, கிறிஸ்டியனு, சர்தார் கோவில் இருக்கு. அதுக்கெல்லாம் கூட குறி வச்சாங்களான்னு தெரியல. அது தவிர அந்த 3000 கிலோ இருக்குது ஃபரிதாபாத்ல இருந்து, அதை கொண்டு வரதுக்கு வேற போன் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. வேற அவன் ஏதாவது கொண்டு வந்து வரிசையா வைக்கணும்னு நினைச்சாங்க. இது வந்து கண்டுபிடிச்ச உடனே இவர் தனக்கு தானே தற்கொலை பண்ணிட்டார். அந்த ஃபரிதாபாத்ல வச்சிருந்த அந்த அந்த பாம்பு மெட்டீரியல்லாம் வந்து இந்தியாவிற்கு கொண்டு போக வேண்டும் என்று ஒரு பிளான் இருந்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா? கடந்த 2 மாதங்களாக சென்னையில் இருக்கக்கூடிய பல தூதுவரகங்களுக்கு, இலங்கை, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தூதர்களுக்கு குண்டு மெட்டீரியல் வருது. எடப்பாடி வீட்டுல குண்டு இருக்குன்னு, விஜய் வீட்டுல இன்னைக்கு வந்து அதே மாதிரி அஜித் வீட்டுல குண்டு இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அஜித் வீட்டுல, அப்புறம் பல தொலைக்காட்சிகள் வீட்டுல, நாளைக்கு வந்து எங்க வீட்டுல உங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. someone is operating for a surprise. அப்படிதான் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். டெல்லியில் நடந்திருக்கிறது மிக மிக துயரமான சம்பவம். இது மாதிரியான ஒரு சம்பவத்தை கடந்த 11 வருடங்களாக பார்க்காதிருந்த புதுதில்லி கண்டு கொண்டுவிட்டது. ஐபிசி தமிழ் நேயர்கள் சார்பாக, சங்கர் சர்மா, ராஜகோபால் சார்பாக இறந்த அதுக்காக ஒரு நினைவாஞ்சலி செய்தி, ஒரு செகண்ட் மௌனம் அனுபவித்து நாங்கள் டிபேட்டை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஓம் சாந்தி. இது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொண்டோம். ஆரம்பிக்கலாம் நம்முடைய பேட்டியை. நேற்று மாலை செங்கோட்டைக்கு அருகே நடந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் இதை பற்றியான ஒரு பேசுபொருள் தான். பாதுகாப்பு சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மத்திய அரசால் உத்தரவு இடப்பட்டு இப்போ எல்லாருமே பாதுகாப்பு பணிகளில் காவல்துறை, என்ஐஏ, பல்வேறு பாதுகாப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு ஆங்காங்கே வந்து செக் பண்ணுற விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செங்கோட்டைக்கு அருகே அந்த கார் வெடிப்பு சம்பவம் எக்ஸாக்டாக அது எவ்வளோ தூரத்தில் அந்த செங்கோட்டைக்கு அருகே அங்கே வெடிக்கப்பட்டிருக்கு, மெட்ரோக்கும் செங்கோட்டைக்கும் எவ்வளோ தூரம்? நீங்கள் ரெகுலராக வந்து மெட்ரோவில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர், என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதல் என்ன என்று கேட்டால், தாங்கள் கேட்ட மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் இடையே வந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி ரெட் ஃபோர்ட்டுக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடந்த சம்பவத்துக்கும் ஒரு 500 மீட்டர் இருக்கும். இது 3 முக்கோணம் மாதிரி. இருப்பினும் இந்த காரை வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. 3:45க்கு அந்த உமர் நிறுத்தி வச்சிருக்காரு. காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு வெளில போயிட்டாரு. அந்த கார்ல யார் இருந்தாங்க, எதுக்காக அவர் வந்து டெட்டனேட் பண்ணாரத்த காரை? அது தவிர 10ஆம் தேதி நவம்பர் மாதம் திங்கட்கிழமை காலையில தான் 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஃபரிதாபாத்ல. அந்த அரெஸ்ட் பண்ணான்னு தெரிஞ்ச உடனேயுமே இவர் வந்து தனக்கு தானே கொலை செய்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்த வேண்டும், ஹியூமன் பாம் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாரா என்பதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் ஐபி தமிழ் நேயர்களுக்கு புரிதலை சொன்னோம்னா, சின்ன விஷயத்தை சொல்லணும்னா, நான் 2-3 சீனியர் அலுவலர்கள், உள்துறை அமைச்சகத்தில், உளவுத்துறை பல பேசினேன். அதை தவிர என்னுடைய இன்புட்ஸ் முழுக்களுமே சங்கர், நவிகா குமார் டைம்ஸ் நவ், ராகுல் சிவசங்கர் நியூஸ் 18, IBN 18, ஆனந்த் நரசிம்மன், அருணாப் கோஸ்வாமி போன்றவருடைய பேட்டிகளை பார்ப்பது, அவருடன் நான் பேசும்போது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு ரகசியம் என்ன என்று கேட்டால், அதை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இந்தியாவில் அல்ல இலங்கையிலும் மற்ற பாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் சொல்லுவதென்றால், 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஜம்மு காஷ்மீர்ல பலவராக ஒரு போஸ்டர் உருதுல பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருந்தாங்க. பதிலுக்கு பதில் வாங்குவோம், ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலுக்கு பதில் வாங்குவோம், தற்செயலாக நடக்காது, இது தெரிஞ்சு நடக்கும், சொல்லிவிட்டு அடிப்போம் எல்லாம் உருதுல இருந்திருக்குது. அந்த உருது யாரே படிக்க முடியல.
ம். அதை பார்த்து உடனே அங்க உள்ள போலீஸ்காரங்களும் அலர்ட் ஆயிட்டாங்க. அது ம். எல்லா இடத்துக்கும் சொன்னாங்க. ஆனா அதை செய்தது மிக்க மிக்க ம். இர்ஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலி. ம். அந்த அவர் வந்து மதரசால படிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ம். இதுல ஒண்ணு புதுசா என்னன்னா, கடந்த 3-4 வருடங்களாக ம். ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சார்ந்த கல்லூரியில் ம். மெடிக்கல் காலேஜ் படிச்சிருந்தவங்க எல்லாம் ம். எப்படி ரேடிகலைஸ் ஆனாங்க? இது வந்து பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஃபெயிலியரா ம். ஏங்க தெரியுமா? ம். நீங்க கரூருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எடுத்துட்டீங்கன்னா அதே அப்ளிகேஷன் தான் இங்கேயும் வரும். ம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த இர்ஃபான் என்பவர் ம். 23 பேரை வச்சிருந்த ரிங், அது ம். டெரரிஸ்ட் ரிங். ஓகே. அந்த 23 பேர்ல ம். 9 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்கெங்க? ஜம்மு காஷ்மீர், லக்னோ, ஃபரிதாபாத்ல. ம். 3 பேர் செத்து போயிட்டாங்க. 9, 3, 12. மீதி 11 பேர் எங்க இருக்காங்க? விட்டு போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க. ம். பாகிஸ்தான் போனாங்க, எங்க அவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு ராத்திரி நாளைக்குள்ள கொடுத்துருவாங்க. இப்போ காஷ்மீர்ல ஒரு டயபாலிக்கல் பிளாட் பண்ணிருக்காங்க இவங்கெல்லாம். எப்படி ம். கேட்டீங்கன்னா, எதுக்காக இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்? ம். ஆபரேஷன் தானே. ம். இது நடுவுல உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க போனாங்க. லக்னோல வேற அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேரை. ஆமா. அங்க இருக்கக்கூடிய மாட்யூல் சொல்லியிருக்காங்க, கோரக்நாத் டெம்பிளை நாங்க வெடி வைத்து தகர்த்துவோம் சொல்லியிருக்காங்க. அது யோகி ஆதித்யநாத் டெம்பிள். ம். குறைந்தது 300-400 வருடங்களுக்காக இருக்கக்கூடிய டெம்பிள். அதுல பெரிய கட்டையெல்லாம் கட்டிருக்க ஒரு 500-600 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் வந்திருக்கும். ம். இந்த இந்த ஃபரிதாபாத்ல அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, உமர் நபிங்கிறவர். ஃபரிதாபாத்ல அரெஸ்ட் பண்ண உடனே அவெல்லாம் பயந்துட்டு தனக்கு தானே சுட்டுனுட்டாரு, தனக்கு தானே வெடி வச்சிருந்தாரா என்னன்னு தெரியலன்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ரெட் லைட்ல இந்த கார் நிக்கிறது, இந்த ரெட் லைட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சிருக்கு. ம். அவர் எங்கெங்க ஃபரிதாபாத்ல இருந்து ஒரு 24 கிலோமீட்டர் வந்திருக்காரு. எப்பங்க பெட்ரோல் போட்டாரு? அந்த கார் வித்தவன் யாரு? அங்க புல்வாமால அந்த கார் வித்திருக்காங்க, அந்த ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் கார். ம். ஸோ இதெல்லாம் ஒன்று ஜோடிச்சு பார்த்தீங்கன்னா யூ கெட் அ ஃபுல் பிக்சர், சங்கர். ம். அதுல ஜம்மு காஷ்மீரினுடைய போலீஸ் கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ தான் ரொம்ப முக்கியங்க. ம். ஒயிட் காலர் ஆர்கனைஸ்டு கிரைம், ராடிகலைசேஷன். ம். எம்பிபிஎஸ் படிச்சவங்கலாம் படிச்சு கிளாஸ்ல முதல்ல வந்துருக்கான். அவங்களுக்குலாம் பணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நல்ல பணக்கார பசங்க, ம். ப்ராக்ரெசிவ் திங்கிங் உள்ளவங்க. ம். அந்த இஸ்லாம்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மத சார்பு இருக்கிறது, ஒரு வரவேற்கத்தக்கது. ம். ஆனா இந்த ஜெய்ஷே முகமது 26/11 பிளாட்ல பண்ணவர் நவம்பர் மாசம் தான் அடிக்கணும்னு வச்சிருக்காரு. அவர் நவம்பர் தான் அவருக்கு பிடிச்சமான மாசம். ம். அதனாலதான் 9/11 புல்வாமா அட்டாக்கு அப்புறம் நேற்று நடந்தது. இதெல்லாம் வச்சு ஜெய்ஷே முகமது தான் மாஸ்டர் மைண்ட். அவர் வந்து பாகிஸ்தானுடைய ஹேண்டிலோட இவங்க பேசுறதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு ஜிஸ்ட். இனிமேல் வரக்கூடிய இது பொலிட்டிக்கலா எப்படி பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் இன்று பூட்டான்ல இருக்காரு. ஆமா. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் சுற்றுப்பயணத்தை கட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துடுறாரு. நாளைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு. நாளைக்கு ஆலோசனை கூட்டம் இருக்கு. நாளை மாலை 5 மணிக்கு. அதுக்குள்ளேயும் அமித்ஷா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. ம். இது போக போக ஒரு 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 பரபரப்பான நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த டயத்துல வச்சிருக்காங்க? பார்லிமெண்ட் கூட்டி இருக்காங்க ம். 1ஆம் தேதி. இப்போ 1ஆம் தேதி கூட்டின அப்புறம் 19 தான் நடக்க போகுது. பீகார் தேர்தலுக்கும் பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டா இல்ல. அதுக்கு சம்பந்தம் பிரச்சனையே கிடையாது. இல்ல, இப்போ ஆனால் இது வரைக்கும் அபிஷியலா எந்த ஒரு இயக்கமும் வந்து அபிஷியலா இதுக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி இந்திய அரசாங்கம் சார்பா இது வரைக்கும் வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னும் வந்து சொல்லப்படல. இது உண்மையாலுமே விபத்தா இல்ல சதியா அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னும் விசாரணையில தான் தெரிய வரும். ம். இது விபத்து இல்ல, சதிதான். என்ன இது சதிதான். விபத்து கிடையாது. அவங்க பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க, ம். டெரரிஸ்ட் அட்டாக் சொல்லியாச்சு சங்கர். ம். கவர்மெண்ட் வந்து ம். அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம்டா சொல்லலே தவிர they confirmed it, that's all. ம். அதான் அங்க இது வந்து இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்லாம் வந்து கண்டிப்பா இது டெரரிஸ்ட் அட்டாக்கா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வந்து அந்த ஃபுட்டேஜ் ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம அதையும் பார்த்தோம், எப்படி பிளாஸ்ட் ஆச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்து அதை போறாங்க அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்த்தோம். இப்போ டெல்லியில இது நடந்திருக்கனால ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கப்படுது தானே.
என்ன மெசேஜ் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு யாரால கொடுக்கப்படுது? இது எந்த நாட்டால நம்மளுக்கு கொடுக்கப்படுது? பாகிஸ்தானால கொடுக்கப்படும். அவங்க சொன்னாங்க ஆபரேஷன் சிந்தூர் எங்க வீட்டு உள்ள அதை அடிச்சு நான் அவங்க வீட்டு வந்து அடிக்கிறேன். இப்ப இதுக்கு பதில் அடி கொடுப்பார் நிச்சயம் நரேந்திர மோடி. எப்ப கொடுப்பாங்கிறது அவங்களுடைய கருத்து. ஆல் ஓவர் ஒரு வேர்ல்ட் இந்தியால இப்ப பாருங்க ஒன்னே ஒண்ணு சங்கர், இது தொடர்பாக கடந்த வாரம் ம். புது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல ம். ஒரு கிளிச் வந்தது. கம்ப்யூட்டர்ல கோளாறுபடிய வந்ததுனால 450 ஃபிளைட் கேன்சல் ஆச்சு. ஒரு ஃபுல் டே அது கட்டு வச்சு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டமா அந்த லேண்டிங் எல்லாம். ஏன்னா அந்த ஏடிசிக்கும் ஏர்கிராஃப்டுக்கும் போற சிக்னல்ஸ்லாம் கிளிச் ஆயிடுதுன்னு சொன்னாங்க. ம். அன்னைக்கு சொன்னது வந்து சில கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோளாறுன்னு. ஆனா இன்னைக்கு என்எஸ்ஏ வந்து சொல்லியிருக்காரு அது சதி திட்டமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த நீங்க அதுல முக்கியமானது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சங்கர் மூலமா என்ன சொல்ற வரேன்னா, அந்த பீக் பீரியட் 3:30 to 7:30 இந்த கிளிச் இருந்ததுங்க அங்க இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. ம். அதுல ஜிபிஎஸ் கோளாறுபடி ஸ்பூப் அப் அப்படிங்கிறாங்க. ம். இந்த ஜிபிஎஸ் உடைய பொசிஷனிங் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை வந்திருக்கிற தகராறுன்னுட்டு. அப்போ 7:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் லேண்ட் பண்றதா இருந்தாரு. அவருக்கு பிளேனுக்கு சிக்னல் போகல. டெல்லியில 4 ஏர்வேஸ் ரன்வேஸ் இருக்குது. அங்க ஏடிசில இருந்து ஏர்கிராஃப்டுக்கும் பைலட்டுக்கும் பறக்கிற பைலட்டுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ லேண்ட் இன் ரன்வே 2, ரன்வே 3, ரன்வே 4 கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் இது எங்க லக்னோ போலாமான்னு கூட நினைச்சிருந்தாங்க. என்ன பிரைம் மினிஸ்டர் ரன்வே கிடைக்கல. இதெல்லாம் விசாரணை வரப்போகுது. ஆனா இங்க பிரைவேட் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஏர் ஏஷியா அந்த இன்டர்நேஷனல் ஃபிளைட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அது பாம்பேல இருந்து டேக் ஆஃப் ஆக வேண்டிய போல நிறுத்திட்டாங்க. சென்னை, பெங்களூர் எல்லாமே நிறுத்து போச்சு ஃபார் 4 hours. இது தவிர ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 70,000 பேர் வரக்கூடிய ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் டெல்லி, அங்க நோயாளிகளுக்கு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர். அது 3-4 இதுவா நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கர், ரியல் வார தவிர சங்கர் சைபர் த்ரெட் நிறைய வந்துட்டுங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் நிறைய ஆயிடுச்சுங்க. டிஜிட்டல் டெரரிசம் வந்துருச்சுங்க. இப்போ அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்ஃபோர்ட்டுக்கு நடந்தது கூட சைபர் அட்டாக்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் முடிவு வந்திருக்குது சில கருத்துரையாளர்கள் சொல்றாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். அது எப்படி பண்ணாங்க? காரணம் என்னன்னா, இந்த மாடியூலை பண்ணது முழுக்களுமே அரசாங்கத்தினுடைய பிளாட்ஃபாரத்தில் பண்ணாத எந்த மெசேஜ் கொடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் மூலமா வாட்ஸ்அப் மூலமா அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க விஷயத்தை. இமெயில் பண்ணவே இல்லை. இந்த 23 பேர் இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் குரூப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஒரு மாசம் அந்த உமர் நபிங்கிறவர் வந்து ஒரு மாசமா தன்னுடைய போனை எடுக்கவே இல்லை. அங்க ஏன் போனார்னா, சப்போஸ் XYZ ரோட்ல போறாங்க, அவங்களுடைய போன்ல இருந்து இன்னொருத்தருக்கு பண்ணுவாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரை வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க. எந்த கார் வந்து இருக்காங்களோ அந்த உமர் வாங்கி ஓட்டின்னு போனாரு. சோனு, மோனு, தேவேந்தர் அப்படிலாம் ஒரு பேர் இருக்குதுங்க. ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இருந்தாலும் எப்படி அவர் அதை ஓட்டினாரு? எதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நிறைய. மொத்தம் ஹரியானா போலீஸுக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ், உத்தரப்பிரதேஷ் போலீஸ் 3 பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சதி திட்டம் தான். அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ டெல்லிங்கிறது முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி ஃபெரிஷாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட இவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள், அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு அமோனியம் போன்ற விஷயங்கள் வந்து காருக்குள்ள இருந்திருக்கு? காவல்துறையினர், அங்க இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் மீறி எப்படி இது வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2-3 நாள் முன்னாடி தான் வந்திருக்குது. எப்பவுமே ஒரு அங்க லோக்கல் போலீஸ்காரரும் நிச்சயம் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்காதுன்னு. அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. இன்னைக்குதான் டெட்டனேட் பண்ணுவாங்க, அது அவனுக்கு தெரியாது. இவங்க அரெஸ்ட் பண்ண உடனேயுமே அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இதனால என்னை பொறுத்து மட்டும் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். இப்போ இந்த காருக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து மாறி மாறி 3 பேர் இருந்திருக்காங்க. 3 பேர் இருந்திருக்காங்க, டிரைவர் +2. அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்களே. இப்போ
ம். அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுட்டு ஒரு புது கதை ஒன்று அவுத்து விடுறாங்களே இப்போ இந்தி சேனல். ம். இதுல வந்து ரொம்ப பாராட்டத்துக்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். இளம் நிருபர்கள், ம். ஹிந்தி அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெண் நிருபர்கள் பாராட்டுதலுக்குரியவர்கள். நன்னா உள்ள எக்ஸ்ட்ரீமா போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்லி. ம். டெல்லியில இருக்கக்கூடிய நிருபர் கூட்டம், எஸ்பெஷலி பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் தேர் வெல் வெரி கிளவர். எல்லா இன்ஸ்பெக்டரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. நான் நேற்று எல்லாமே ஆஜ் தக்கு, ஏபி நியூஸ், ஜி நியூஸ், அதுலலாம் நிறைய ஸ்டோரி வர ஆரம்பிச்சது இங்கிலீஷ் சேனல் தவிர. ம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் இப்போதான் வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது போயிடுச்சு. ஆனால் வரப்போகுது அந்த ஆர்டிஎக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, ம். அதெல்லாம் மொபைல் பேசுறது, வீடியோ பேசுறது மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க ஃபெயிலியரா சக்சஸ் ஆங்கிறதுலாம் இந்த இந்த விஷயம் முடிஞ்சுட்டு காங்கிரஸ்காரங்களும் ஏன் பேசாத இருக்காங்க, ஏன் இப்போ டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல? எல்லாத்த விட நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் சங்கர், ம். நீங்க வந்து அமித்ஷா இருக்காரு, 2000 கிலோ வந்தது, 2000 கிலோ நைட்ரஜன் இருந்ததுலாம் சொல்றீங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், கடந்த 2 மாதங்களாக சென்னையில் இருக்கக்கூடிய ம். பல தூதுவரகங்களுக்கு, இலங்கை, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தூதுவர்களுக்கு குண்டு மெடி வருது. எடப்பாடி வீட்டுல குண்டு இருக்குன்னு, விஜய் வீட்டுல இப்ப இன்னைக்கு இருக்குங்கிறாங்க, இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வந்து அதே மாதிரி அஜித் வீட்ல குண்டு இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அஜித் வீட்டுல, அப்புறம் பல தொலைக்காட்சிகள் வீட்டுல, நாளைக்கு வந்து எங்க வீட்டுல உங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ம். இதெல்லாம் ஒரு போலின்னு நான் சொல்லக்கூடியது. நீங்க ம். ஏதாவது குண்டு அதில் நிஜம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி So ஒரு someone is- சம்திங் ஏதோ someone நடக்குது. is operating- someone is operating for a surprise. ம். அப்படிதான் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒன்னொன்னும் இப்ப அஜித் வீட்டுல இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு அது தெரியாது. இப்பதான் மத்தியானமா வந்திருக்கு. வந்து இப்பதான் வந்திருக்கு. மத்தியானம் தான் வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்குது. ம். அவங்கள பயமுறுத்துறது. ரஜினிகாந்த் வீட்டை பொண்ணு, ரஜினிகாந்த் 2 நாளைக்கு படத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. ம். விஜய் வீட்டுக்கு வந்து 2 நாள் வெளில வரவே இல்லை. ம். சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுட்டாங்க. நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டோரி பார்த்தேன். சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வாசல்ல எல்லாம் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ம். ஸோ ஆக மொத்தம் இந்தியா இந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணது நல்லதும் கெடுதலும் பண்ணியிருக்குதுங்க. ம். இப்போ நேற்று அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனேயுமே பக்கத்து இருந்த 500 பேர் அவன் வீடியோவில் போட்டு சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த பத்திரிகையாளர்களும் கிடைச்சி வச்சது. அது பேட்டி பெரிய எடுக்கும் சாதனை. போதே வந்து சில பேர் அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் யூடியூப் சேனல்ஸ் எடுக்கும் போது கூட அந்த விஷுவல கூட அவங்க பகிர்ந்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தோம். போட்டிருக்காங்க. அது ஒரு பாராட்டத்துக்குரியது. இருந்தாலும் ஒரு அமளிகள் இல்லை. அங்க பக்கத்து 5 கோவில் இருக்கு ம். சங்கர். இந்து கோவில் இருக்குது, முஸ்லீம்காரங்க, கிறிஸ்டியனு, ம். சர்தார் கோவில், அதுக்கெல்லாம் கூட குறி வச்சாங்களான்னு தெரியல. சோ இதை வச்சு இப்ப நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா மாதிரி அங்க 5 கோயில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ திட்டமிடப்பட்டு அந்த சிக்னல்ட்ட அது வந்து வெடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து திட்டமிடப்பட்டிருக்கா, இல்ல வந்து இயல்பா நடந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு பார்க்க இயல்பா தான் நடந்திருக்கு. இது இயல்பா தான் நடந்திருக்கு. சப்போஸ் அவங்க வந்து சாந்தினி சவுக்குங்கிறது எப்பவுமே ரங்கநாதர் மாதிரி இருக்கும், கச்ச 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 கச்சன்னு இருக்கும். டி நகர்ல இருக்க மாதிரி எப்பவுமே 24x7 மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் சாந்தினி சவுக். ஓகே. அதை தவிர ஏங்க சிறுபான்மை இருக்கிற இடத்துல போய் வைக்கிறாங்க, அது வச்சு மாட்டாங்களே. அப்போ வேற ஒரு இடத்துல வைக்கணுங்கிறது அவங்க திட்டமா இருந்திருக்குமோ? வேற அது தவிர அந்த 3000 கிலோ இருக்குது ஃபரிதாபாத்ல இருந்து, ஆமா. அதை கொண்டு வந்து வேற போன் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. வேற ம். அவன் ஏதாவது கொண்டு வந்து வரிசையா வைக்கணும்னு நினைச்சாங்க. இது வந்து கண்டுபிடிச்ச உடனே இவர் தனக்கு தானே தற்கொலை பண்ணிட்டார் பயந்து. அந்த லிங்கை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறக்காக கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே. அந்த கார் வித்தத்துல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. இப்ப இந்தியால ஒரு பெரிய நூதனமான என்ன கேட்டா, உங்களுக்கு டிஜிட்டலைசேஷன் ட்ரெயின் இருக்குதுங்க. ம். இப்ப நானும் நீங்களும் பேசுறோம், இது டிஜிட்டலைஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணீங்க, நான் ஃபோன் பண்ணேன், எஸ்எம்எஸ் பண்ணி, எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ரெக்கார்ட் ஆயிடுது. பொய் சொல்லாது, அது ஏமாற்ற முடியாது உங்களால. அந்த பின்னணி தான். இருப்பினும் இது ஒரு சோக சம்பவம் என்று தான் நினைக்கிறேன். புட்டின், நெத்தன்யாகு போன்ற உலக தலைவர்கள் வருவதற்கு டிசம்பர் மாதம் இருக்கிறது. அதற்கு இதற்கு தொடர்பா, அல்லது கோரக்நாத் டெம்பிள்ல யோகி ஆதித்யநாத் மிரட்ட வேண்டும் என்று செய்தது சதியா, அந்த ஃபரிதாபாத்ல வச்சிருந்த அந்த அந்த பாம் மெட்டீரியல்லாம் வந்து தென் இந்தியாவிற்கு கொண்டு போக வேண்டும் என்று ஒரு பிளான் இருந்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா? எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்றாங்க. இப்போ ரொம்ப ஒரு ரேட்டில் ஆயிடுச்சுங்க கவர்மெண்ட் சிஸ்டம். நிச்சயமாவே நான் சொல்றேன். நான் பல அதிகாரிகள் பேசும்போது அவங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். நன்னா காமிச்சிருந்தமே, ஒரு விஷயத்துல வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சேன்னு பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா, சக்சஸ் ஹஸ் காட் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஹஸ் காட் ஒன்லி ஒன் ஃபெயில். அதுதான் சொல்றாங்க. இப்ப அமித்ஷா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சக்கூடிய தகவல் என்னவா இருக்கு? என்ன இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? அது நாளைக்கு பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி மீட்டிங் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் வருவோம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு மறுநாள் பிரதமர்
இந்தியாவிற்கு ஒரு ஒரு மன் கி பாத் சொல்ல முடியும் அப்படின்னு தான் சொல்றோம். அதுல பிரைம் மினிஸ்டர் வெளில விட போறான்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து 360 டிகிரிஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து தற்செயல நடந்ததா, சதி நடந்ததா, ஏன் இந்த மாதிரி இடத்த வச்சாங்க, எல்லா கேள்வி கேட்டிருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச். நாங்க வந்து என்ன பெரிய ஆக்ஷன் எடுக்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்து தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிஜமாவே நான் சொல்றேன், பல அயல் நாடுகளுடைய சம்பந்தத்தில் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவரா இருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் சார்ந்தவரா இருக்காங்க, அந்த பார்டர் பகுதியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆபரேஷன் சிந்தூரின் போது பார்த்தோம், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனா இந்த முறை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது நீங்க 100% உண்மைதாங்க. இந்தியாவில் இருக்கவனே ரேடிகலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப அப்போ பாகிஸ்தான்ல இருந்து போய் பங்களாதேஷ் வந்துட்டாங்க எல்லாரும். அந்த டெரரிஸ்ட் எல்லாம் பாகிஸ்தான் இப்ப நீங்க பங்களாதேஷ் அட்டாக் பண்ண முடியாது. அந்த அந்த ஒரு கேர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க அதுல. ஓகே, இது அவங்க அவங்க பெரிய திட்டம் போட்டதை இது வந்து கெடுத்துடுச்சு. அது கொஞ்சம் ஒரு மீதி அந்த 4000 கிலோ அந்த மெட்டீரியல் என்ன பண்ண போறீங்க இப்போ, இதெல்லாம் தான் சொல்றாங்க. இது அகில இந்திய பிரச்சனையாக இருந்தாலும் இது ஒரு துயரமான சம்பவம். டெல்லியில் இருந்து நடந்த சில சம்பவங்கள் தமிழகத்தை குறிப்பிட்டது சம்பவம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆரை பத்தி இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு போகும்னு சொல்றாங்க. ஒண்ணு, அதனுடைய அப்டேட்லாம் இன்னும் ஒரு 1/2 மணில வந்துடும். நம்ம ரெக்கார்ட் பண்றது 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம். அதை தவிர இன்னொரு மேஜர் என்னன்னா, விஜய் அவர்கள் நிர்மல்குமார் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு சின்னத்துக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இன்னைக்கு அதுக்கு என்ன சிம்பல் கேட்டிருக்காங்க, ஆட்டோ ரிக்ஷா இல்ல கிரிக்கெட் பேட். ஆக மட்டும் உறுதியா இருக்காங்க, தமிழக தேர்தலுக்கு உறுதியாக இருப்பதை காண்பிக்கிறது. சரி சார், நிறைய விஷயங்கள் நம்ம குறித்து நம்ம டெல்லி விஷயங்கள் சம்பந்தமா பேசியிருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நேர்காணல இன்னொன்று விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.